ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ 30 டேஸ் ரெசிபியில் ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெக்ரோனி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி நான் என்னோட மெத்தட்டை நான் எப்படி செய்வேங்கிறது காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் மெக்ரோனி எடுத்துக்கோங்க. தனியாக வேக வச்சு எடுக்கணும். ஸோ வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் வெந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஃப்ரை பண்ண வெங்காயத்தை கூட ஒரு 2 பழமான தக்காளி ஆட் பண்ணுங்கள். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் மூடி வச்சு கூட தக்காளி வெங்காயத்தை வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாலே அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வேக வச்ச மெக்ரோனியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மெக்ரோனி மசாலா வந்து மெக்ரோனி மசாலான்னு தனியாக கடையில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நம்ம மேகி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மேகி மசாலா ஒரு 2 பேக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தூவி விட்டு நல்லா ஒரு கிளறிட்டிங்கன்னா மெக்ரோனி ஃபினிஷ். நான் இதில் என்னோடய கருத்துக்கு ஏற்ற மாதிரி மெக்ரோனி போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ இவ்வளோதான் நம்மளோட ரெசிபி, குயிக்காக செய்கிற ரெசிபி. ஸோ இது ஈஸியான ரெசிபி, வித்தின் 10 to 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது லாஸ்ட்டில் நான் சீஸ் வந்து துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ஆப்ஷனில் தான். நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Have a great day and thank you for watching my channel.